ப்ரோ கபடி லீக் சீசன் 11 மேலும் ஒரு க்ளோஸ் கேம். புனேரி பல்டன் திரும்பவும் ஒரு முறை தோர்த்திருக்காங்க ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸுக்கு எதிராக. அந்த மேட்சோட குயிக்கான ரிவ்யூ உங்களுக்காக. அண்ட் தென் கூடவே பவன் ஷராவத் எப்போ ரிட்டர்ன் ஆவார், அவரோட இன்ஜுரி எப்படி இருக்கு, என்ன இன்ஜுரி அவருக்கு, அதையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் தென் நம்மளோட நவீன்குமார் கோயத் எப்போதாங்க ஆட வருவார், எக்கச்சக்கமான கமெண்ட், அதுக்கும் நான் ஆன்சர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, ப்ரோ கபடி லீக் சீசன் 11 நவம்பர் 17 அன்னைக்கு 2 போட்டிகள். அதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் பிட்வீன் தமிழ் தலைவாஸ் வெஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ். அந்த போட்டியை ஹரியானா ஸ்டீலர்ஸ் ரொம்ப க்ளோஸ் கேமா போயிட்டு வின் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் அது 7 பாயிண்ட் டிஃபரன்ஸா இருந்தாலும் அது ஒரு க்ளோஸ் கேம் தான். தமிழ் தலைவாசுக்கு திரும்பவும் ஒரு தோல்வி. அதை பத்தி தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த தமிழ் தலைவாஸ் புதுசா ஒரு பிளேயரை ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. அவரை பத்தின டீடைல்டும் அந்த வீடியோல இருக்கு, நீங்க இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இந்த மாதிரியான எல்லா அப்டேட்ஸுக்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டை மறக்காம எனக்கு கொடுங்க, ரொம்ப பெரிய தேங்க்யூ. அதுக்கு நான் சொல்லிட்டு இப்போ அப்படியே நான் இந்த போட்டிக்குள்ள வரேன். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வெஸ் புனேரி பல்டன். புனேரி பல்டன் அஸ்லாம் இனாம்தார் போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் டவுன் ஆயிருக்காங்க. ஸோ இந்த போட்டி எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இந்த மேட்ச் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 30க்கு 28 சொல்லிட்டு 2 புள்ளிகள் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருப்பாங்க. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் சார்பா ஸ்டார்டிங் ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ்ல அர்ஜுன் தேஷ்வால் 8 புள்ளிகள், சுர்ஜித் 1 புள்ளி, ரேசா மில்பேகரி 2 புள்ளிகள், அபிஜித் மாலிக் 2, நீரஜ் நர்வால் 2 அண்ட் கார்னர்ஸ் ஆன லக்கி சர்மா 4 புள்ளிகளும், அன்குஷ் சாத்தி 6 புள்ளிகளும் இன்னைக்கு சூப்பரா சம்பவம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் கே தரணீதரன் 1 புள்ளி எடுத்திருந்தாரு. அப்படியே நம்ம புனேரி பல்டன் பக்கம் வந்தோம் அப்படின்னா பங்கஜ் முகித்தே 1 புள்ளி, அபினேஷ் ராஜன் 2 புள்ளிகள், சன்கிட் சாவந்த் 2, ஆகாஷ் இண்டே 7 புள்ளிகள், மோஹித் குயாத் 2, கௌரவ் காட்ரி 3, அமன் 3. சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் வி அஜித் குமார் 2 புள்ளிகள். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் ஒரு மிகப்பெரிய லீட் எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல. முக்கியமா ரொம்ப வேகமா புனேரி பல்டனை ஆல் அவுட் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் இப்படியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, புனேரி பல்டன் இவ்வளவு மோசமாக ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது கூட 19க்கு 12 சொல்லிட்டு ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் முடிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சது புனேரி பல்டனோட கை கொஞ்சம் கொஞ்சமா ஓங்கவும் ஆரம்பிச்சது. ஸோ அவங்களோட அந்த ஒரு கம்பேக் வந்து வேற லெவல்ல கொடுத்தாங்க. ஒரு கட்டத்துல ஈக்குவல் பண்ணது மட்டும் இல்லாம ஒரு படி மேலேயுமே போனாங்க புனேரி பல்டன். சரி அவ்வளவுதான், இந்த போட்டி புனேரி பல்டனோட ஒரு கம்பேக் வின்னா இருக்க போகுது அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இருந்தாலும் திரும்பவும் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வேற லெவல்ல மேட்சை வந்து வின் பண்ணிருப்பாங்க. முக்கியமா கடைசி கட்டத்துல அவங்க பண்ண ஒரு சில மூவ்ஸ் வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. முக்கியமா அவங்களோட டிஃபென்ஸ் புனேரி பல்டன்ல ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கதான் செய்தது. முக்கியமா அஸ்லாம் இனாம்தார் இல்லாத புனேரி பல்டன் ரொம்ப எனக்கு வீக்கா தெரியுது. இது ஏன்னு தெரியல. டிஃபென்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேங்குது. ஒரு பிளேயரா அஸ்லாம் இனாம்தாரை மிஸ் பண்றாங்களோ இல்லையோ, ஒரு கேப்டனா மிஸ் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணி இருந்துச்சு. அண்ட் கௌரவ் காட்ரி, அமன் தான் இவங்களோட மெயின் கோர். அதாவது இந்த டீமோட டிஃபென்ஸ் தான் இவங்களோட பெரிய பலமே. அந்த டிஃபென்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் ஆகல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அவங்க எடுத்த 3 பாயிண்ட் உங்களுக்கு பத்தாது. ஏன்னா அவங்களோட ரைடர்ஸ் வந்து ரொம்ப பெருசா பாயிண்ட்ஸ் எடுக்கல அப்படிங்கிறது நம்ம உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பங்கஜ் முகிதே எதுவுமே பண்ணல, ஆகாஷ் இண்டே ஒண்ணுமே பண்ணல, மோஹித் குயாத் 2 பாயிண்ட் தான். ஆகாஷ் இண்டே தான் ஓரளவுக்கு பண்ணாரு. வி அஜித் குமார் உள்ள வந்தாரு, அவருக்கும் பெருசா இன்னைக்கு டே அமையல அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். சோ இந்த மாதிரி புனேரி பல்டனோட ரைடிங் யூனிட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்காங்க. அது வழக்கமா இருக்கிறது தான். டிஃபென்ஸ் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா இருந்ததுனால இந்த போட்டியை அவங்க தோத்துருப்பாங்க. அவ்வளவு ஈஸியா ஒண்ணு இந்த போட்டியை அவங்க விட்டுறல. ஆரம்பத்துல ரொம்ப வேகமா ஆல் அவுட் ஆயிருந்தாலும் கம்பேக்கை கொடுத்து அந்த லீடர் எல்லாம் எடுத்தாங்க. பட் இருந்தாலும் இவங்க பண்ண ஒரு சில மிஸ்டேக் ஃப்ரம் ஆரம்பத்தில் இருந்து அது வந்து இவங்களோட தோல்விக்கு முக்கியமான ரீசனா அமைஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா அஸ்லாம் இனாம்தாரை நான் மிஸ் பண்றாங்க, இதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் இருந்தாலும் இந்த டீம் ஒரு சாம்பியன் டீம், திரும்பவும் கம்பேக் கொடுத்து வெற்றி பாதைக்குள்ள திரும்புவாங்க, அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுமே ஒரு சில மேட்சஸ் தோத்துருக்காங்க இப்போ. பட் இருந்தாலும் கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த போட்டியில அவங்க நல்ல விஷயமா எடுத்துக்க வேண்டியது இல்ல, நான் நல்ல விஷயமா பாக்குறது என்னன்னா அர்ஜுன் தேஷ்வால் மட்டும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, டீமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. முக்கியமா இந்த டீமோட டிஃபென்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரேசா மில்பேகரி, சுர்ஜித் மட்டுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அன்குஷ் ஃபுல் ஃபார்முக்கு வராத மாதிரியும், லக்கி சர்மா எதுவுமே பண்ணாத மாதிரியுமே இருந்தாங்க கார்னர்ல. அது இன்னைக்கு மாறி இருந்துச்சு. சோ ஒரு பக்கம் அன்குஷ் சாத்தி அட்டாக் பண்ணாருன்னா இன்னொரு பக்கம் நம்மளோட லக்கி சர்மா அட்டாக் பண்ணிட்டு இருந்தாரு. 2 கார்னர்ஸும் இன்னைக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கம்பேர் டு லக்கி சர்மா அன்னைக்கு அன்குஷ் சூப்பராவே வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு. அண்ட் அர்ஜுன் தேஷ்வாலோட பர்ஃபார்மன்ஸ் சப்போர்ட் கிடைச்சிருக்கு. அர்ஜுன் தேஷ்வால் ஒரு இன்ஜுரியோட தான் ஆடிட்டு இருக்காரு, அது கிளியரா தெரியுது அவரோட மூவ்மெண்ட்ல. அது முன்னாடியே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த சீசன் முடிச்சுட்டு அவர் சர்ஜரி பண்றதாவும்
டீம்லயும் இருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ அந்த டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அண்ட் இந்த டீம் அதாவது ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் இப்போ இருக்கிற டீமா பார்க்கும்போது பார்க்கவே நல்லா இருக்கு. அவங்களோட சப்ஸ்டியூட்லயுமே அவங்களுக்கு பேக்கப் பிளேயர்ஸுமே சூப்பரா வச்சிருக்காங்க. ஸோ ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் இந்த போட்டியை ஜெயிச்சதுல எந்த ஒரு எனக்கு ஆச்சரியமும் கிடையாது. புனேரி பல்டன் சரி பண்ண வேண்டியது நிறைய இருக்கு, ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸும் சரி பண்ண வேண்டியது இருக்கு. பட் இந்த டீம் கொஞ்சம் பெட்டரா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். அண்ட் இப்போ எனக்கு கமெண்ட்ல நிறைய கேட்கப்பட்டு இருக்க கேள்வி, நவீன்குமார் கோயத் ஆடுவாரா மாட்டாரா, நல்லா இருக்காருங்கிற ஏன் ஆட மாட்டாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. நல்லா தான் இருக்காரு, ஏன் ஆட மாட்டாருன்னு எங்கிட்ட கேட்கறத விட அவங்க கிட்ட தான் நம்ம கேட்கணும். ஜபான் அலி கேசிய மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நவீன்குமார் கோயத்துக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்க வேணான்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ டீம் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கு ஆஷு மாலிக்கு கீழே. ஸோ இப்போ வந்து நவீன்குமார் கோயத்தை உள்ள வந்து திரும்ப அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டு ஃபுல்லா ரூல்ட் அவுட் ஆகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் போகட்டும் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் கொடுக்கறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். 22 நவம்பர் அன்னைக்கு இருக்கிற போட்டியில ஆட வாய்ப்பு இருக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆட வச்சு செக் பண்ணலாம்னு முடிவெடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அந்த போட்டியில ஒரு ஆடுறத பொறுத்து கண்டினியூ பண்ணலாமா வேணாம்ங்கிற மாதிரியுமே சொல்றாங்க. அவரை ஒரு காம்படிட்டிவ்க்குள்ள கொண்டு வரதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க நம்மளோட ஜபான் அலி கேசி. அது ஒரு பெரிய இன்ஜுரி ஆகி ரூல்ட் அவுட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட மிகப்பெரிய கன்சர்னா இருக்கு. அது மட்டும் தான் நவீன்குமார் கோயத் உள்ள ஆடாம இருக்கிறதுக்கான முக்கியமான ரீசன், வேற எதுவுமே கிடையாது. அவர் பிராக்டிஸ் பண்ற வீடியோலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க, நானுமே போட்டிருந்தேன், இப்பவுமே அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அவர் வந்து சூப்பரா தாங்க இருக்காரு. பட் இருந்தாலும் காம்படிட்டிவ் வேற, பிராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறது வேற. ஸோ அதனால லைட்டா யோசிக்கிறாங்க ஜபான் அலி கேசி அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற தகவல். வேற எதுவுமே பெருசா கிடையாது, எல்லாமே ஓகே தான் நவீனுக்கு. இப்போ அவர் சீக்கிரம் வந்துருவாரு நம்புங்க, அவ்வளவுதான். இது இல்லாம பவன் பத்தி இன்ஜுரி அப்டேட் கேட்டுட்டே இருக்கீங்க. ஏன்னா பவன் அவ்வளோ முக்கியமான ஒரு பிளேயர் தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ தெலுங்கு டைட்டன்ஸுக்கு இன்னைக்கு ஒரு போட்டி இருக்கு, அதாவது 18 நவம்பர் மண்டே அன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்கு. அதில் ஆடுவாரான்னு கேட்டீங்கன்னா ஆட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க, இல்லைன்னு சொல்றாங்க. பட் மேக்சிமம் ஆட மாட்டாருங்கிறதா இப்போதைக்கு இருக்கிற ரிப்போர்ட். ஆடக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனும் கூட. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து அபிஷியல் ரிப்போர்ட்டே கொடுத்துட்டாங்க. மற்ற டீம்ஸ் மாதிரியே இன்ஜுரிக்கு அப்டேட் கொடுக்காமலாம் இல்ல, தெலுங்கு டைட்டன்ஸ் கிளியரா அப்டேட் கொடுத்துட்டாங்க அவங்களோட பிசியோவை வச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவன் ஷெராவத்துக்கு ஒரு மைனர் இன்ஜுரி தான், அது ஒரு பெரிய கன்சர்ன் கிடையாது. கூடிய சீக்கிரம் மேட்டுக்குள்ள வந்துருவாருங்கிற மாதிரி தான் அவங்க ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. கோச்சுமே அதான் மென்ஷன் பண்ணியிருந்தாரு, அது ஒரு மைனர் இன்ஜுரி தாங்க, சீக்கிரம் வந்துருவாருங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. இதே தான் அஸ்லம் இனம்தாருக்கு நடந்துச்சு. ஆரம்பத்தில் அவருக்கு மைனர் இன்ஜுரி நினைச்சு ஒரு மேட்ச் ரெஸ்ட் கொடுத்தாங்க, அடுத்த மேட்ச் கொண்டு வந்தாங்க, அது ஒரு பெரிய இன்ஜுரி ஆகி வெளியே ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. சோ இதே மிஸ்டேக்கை திரும்பவும் தெலுங்கு டைட்டன்ஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு என்னோட ஒப்பீனியன். தெலுங்கு டைட்டன்ஸ் பவன் ஷெராவத்துக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம். இவங்க முன்னாடி இந்த தெலுங்கு டைட்டன்ஸா இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஆட வச்சிருக்கலாம், ஒரு போர்ஸ் பண்ணி ஆட வச்சிருக்கலாம். பட் இப்போ நல்லா தானே ஆடிட்டு இருக்காங்க டீம். பவன் இல்லாமலே அந்த டீம் நல்லா தான் ஆடுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ பவனுக்கு ஒரு 2 மேட்ச் ரெஸ்ட் கொடுக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். 20 நவம்பர் அன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்கு, மேபி அதுல வேணா கொண்டு வந்து செக் பண்ணலாம். ஸோ பவனுக்கு மைனர் இன்ஜுரி தான், ரூல்ட் அவுட் ஆகிற அளவுக்கு இப்போதைக்கு கிடையாது. இது எப்படி வேணா மாறலாம், எதுக்குமே அசூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ இதுதான் பவன் ஷெராவத் இன்ஜுரி அப்டேட். கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். வேற என்ன அப்டேட் வேணும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்றேன். வேற ஏதாச்சும் பெரிய அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ஸ்டா ஐடிக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஸோ டிஎம் பண்ணுங்க, கண்டிப்பா அங்க நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி வைக்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குற்றம் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.